ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விடவும் தரமும் தகுதியும் குறைந்தவர் இல்லை என்பதை காட்டும் திட்டம்தான் நான் முதல்வன். உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படிங்கிற சப்டைட்டிலோட உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி நூல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க நமது பள்ளிக்கல்வித்துறை. அந்த நூலில் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி அப்படின்னு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கலாமா? பாடப்புத்தகங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதால் பாடங்களை முழுமையாக படிக்க வேண்டும். அன்றாடம் நடத்தும் பாடங்களை அவ்வப்போது படித்துவிட்டால் பாடச்சுமை இருக்காது. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியர்களிடமோ அல்லது சக மாணவர்களிடமோ கேட்டு தெளிவு பெற வேண்டும். தயங்கக்கூடாது. பள்ளிகளில் ஆசிரியர் தரும் விளக்க குறிப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கூடுதலாக வழிகாட்டி நூல்களை படிக்கலாம். ஆனால் அதையே முழுவதுமாக நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை. பாடப்பொருளை மனப்பாடம் செய்வது மட்டுமே போதாது. பாடங்களை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போதுதான் பாடங்கள் மனதில் நிற்கும். சில மாணவர்கள் பாடங்களை படித்து மனப்பாடமாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதை எழுதும்போது தடுமாற்றம் ஏற்படலாம். எனவே படித்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி பார்ப்பது நல்லது. இதனால் உரிய காலத்துக்குள் விடை எழுதி முடிப்பதற்கான பயிற்சியும் கிடைக்கும். தொடர்ந்து படித்து கொண்டிருப்பதை விட இடைவெளி விட்டு முழு கவனம் செலுத்தி படிக்கும்போது படிக்கின்ற பாடங்கள் மனதில் நிலைத்து நிற்கும். டியூஷன் சென்று படித்தாலும் கூட வீட்டுக்கு வந்து பாடங்களை படிக்க குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். படித்த பாடக்கருத்துக்களை திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வந்து மீள்பார்வை செய்ய வேண்டும். சூத்திரங்கள், சமன்பாடுகள், கோட்பாடுகள் போன்றவற்றை குறிப்புகளாக எடுத்து வைத்து கொண்டு அவ்வப்போது எடுத்து படித்து பார்க்க வேண்டும். அதனால் அவை எப்போதும் மறந்து போகாது. கடினமான வினாக்களுக்கு விடை எழுதி பார்க்கலாம். வரைபடங்களை வரைந்து பார்க்கலாம். அப்போதுதான் தேர்வு நேரத்தில் படம் வரைய அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் விரைவாக விடைகளை எழுதி முடிக்க முடியும். வீட்டிலேயே நீங்கள் மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்கலாம். பள்ளிகளில் நடத்தப்படும் சிறப்பு வகுப்புகளை தவறவிடக்கூடாது. அதுபோல் பள்ளிகளில் நடத்தப்படும் மாதிரி தேர்வுகளையும் தவறவிடக்கூடாது. அது பொது தேர்வு எழுதுவதற்கான சிறந்த பயிற்சி. மாதிரி வினாத்தாள்கள், வினா வங்கிகள், கடந்த கால பொது தேர்வு வினாக்களுக்கு விடைகள் எழுதி பயிற்சி மேற்கொள்வது நல்லது. தேர்வு நேரத்தில் கேள்வித்தாள் அவுட் ஆகிவிட்டது, இந்த கேள்விதான் கட்டாயம் வரும் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். பொதுவாக எந்தெந்த பாடங்களுக்கு எவ்வளவு நாட்கள் ஒதுக்கீடு செய்து படிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு படிக்க வேண்டும். தேர்வு நெருங்க நெருங்க படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தக்கூடாது. தேர்வு குறித்த இன்னும் சில விளக்க குறிப்புகளோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.